இல்லை, இதில் வந்து டெக்னிக்கலாக எடுத்துன்னு போகிறது, கட்சி எடுத்துன்னு போகிறதுன்றதுல ஒடுக்கப்பட்ட மக்களின் கட்சிக்கு என்ன வேலை இருக்குது? அந்த கட்சி அந்த மக்களின் விடுதலைக்கு இல்லை அவங்களோட சம உரிமைக்காக பரவலாக்கப்படுது, இல்லை அதை நோக்கி போகுது அப்படின்னா அதில் நம்ம மகிழ்ச்சி அடையலாம். என் கட்சி டிவியில் வரும், வாட்ஸ்அப்பில் வரும், ஐநா சபையில் பேசுவாங்க, அப்படி இருந்தாலும் எனக்கு என்ன பிரயோஜனம்? நீ எங்கே பேசுனா நான் பீத்தண்ணி தானே குடிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு சமூகத்திற்கான உரிமைகளை பேசக்கூடிய கட்சியாக இருந்தது கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கணுன்றீங்களா? இப்போ இதை தாண்டி அந்த பொது தொகுதி கேட்குறதுன்றது தப்புன்றீங்களா? இல்லை, அதாவது சாதிகள் இங்கே கலைக்கப்பட்ட பிறகு, சாதி அட்ராசிட்டி ஒழிந்த பிறகு நாம் தமிழராக தலை நிமிர்வதில் தப்பு இல்லை. இப்பயே போய் அங்கே நின்ட்டோம்னா அப்புறம் இந்த விஷயத்தை யார் பேசுவாங்க? இல்லை, அப்போது திருமாவளவன் அவர்களால் இப்போ அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு கடைக்கோடி மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம் எதுவும் ஏற்படலைன்னு பொதுவாகவே ஒரு கருத்து சொல்லுவாங்க, திமுக தமிழகத்தை பொறுத்தவரை திமுக யாரை நினைக்கிறதோ அவர்கள்தான் அந்த காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நீடிக்க முடியும். இவர்கள் கூட ஒத்து இருக்கிற வரைக்கும் நீடிக்கலாம், இல்லைன்னா சிரமம் தான் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குல்ல. அப்போது இந்த பேச்சுவார்த்தை வந்து ஒரு முற்றுப்பெறாத நிலையில் இவர்கள் திமுக சொல்லி தான் இவரை மாற்றினதா சொல்கிறாங்க. ஒன்றுமே கூட்டமே இல்லாத காங்கிரஸுக்கு கொடுக்குற அங்கீகாரத்தை, ஒரு மரியாதையை திருமாவளவனுக்கு தராங்களா? சார், சீட்டு எதன் அடிப்படையில் ஒதுக்கப்படும்? மக்கள் பலம், அது மக்கள் செல்வாக்கு, அதை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. கம்பேர்ட் டு காங்கிரஸ் விசிகா பலமாக இருக்கா இல்லையா? ஒன்று எப்படி கொடுத்தாலும் விசிகா விட டபுள் மடங்கு, 2 மடங்கு, 3 மடங்காக சீட்டு கொடுக்குறீங்களே, இது எந்த வகையில் நியாயம்? தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. தொடர்ந்து நீங்கள் இப்போது விசிகாவில் வந்து கவனிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வரீங்க. ஆதவ் அர்ஜுன் அவனுடைய விவகாரம், அவருக்கு பதவி கொடுக்கப்பட்ட விவகாரத்தில். ஸோ இது குறித்து ஒரு பக்கம் பேசினதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தற்போதைய சூழலில் அந்த விவகாரம் ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் கட்சிக்காரர்களுடைய மனநிலை என்ன, எப்படி இருக்கிறது, கட்சிக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்? அதாவது ஒன்றுமே தெரியாதவன் எங்கேனாந்து இருக்கிறவன் ஏதாவது ஒரு ஃபோனுக்கு என்ன வாங்கி அசிங்கமாக பேசுகிறானுவான். ஆனால் மாநில நிர்வாகிகளை பொறுத்தவரை அவங்களுக்கும் அந்த கசப்பு இருக்கும்ல. திடீர்னு ஒருத்தன் வந்தான், நம்மளை மாதிரி ஒரு துணை பொதுச் செயலாளர் கொடுத்தாங்க. ஆனால் நம்மெல்லாம் துணை பொதுச் செயலாளராக கொடுத்த போது இவ்வளவு எதிர்ப்பும் இல்லை. அட் த சேம் டைம் அவனை ஆதரித்து, அதாவது எதிர்ப்புகள் வெளியிருந்து வருது, ஆதரவுங்கிறது கட்சிக்குள்ளே இவ்வளோ பேர் ஒன்றுமே தெரியாதவ, அவர் 6 அடி இருக்கார், சிகப்பாக இருக்கார், ரொம்ப ஸ்போர்ட்ஸ் மேனு, சரியான பாடி, அப்படி இப்படின்னு என்னென்னவோ ஆதரவுலாம் கொடுக்குறாங்கல்ல. அதுலேருந்து இவங்களுக்குள்ள ஒரு நெருடல் இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் அப்படி ஆதரவு கொடுக்குறாங்களா, இல்லை அவர் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்திருக்கிறாரு, நாலேஜபிள் பர்சன், கட்சியை வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் லெவலாக அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரியான சில குவாலிட்டிஸ்னால இல்லை, இதில் வந்து டெக்னிக்கலாக எடுத்துன்னு போகிறது, கட்சி எடுத்துன்னு போகிறதுன்றதுல ஒடுக்கப்பட்ட மக்களின் கட்சிக்கு என்ன வேலை இருக்குது? அந்த கட்சி அந்த மக்களின் விடுதலைக்கு இல்லை அவங்களோட சம உரிமைக்காக பரவலாக்கப்படுது, இல்லை அதை நோக்கி போகுது அப்படின்னா அதில் நம்ம மகிழ்ச்சி அடையலாம். என் கட்சி டிவியில் வரும், வாட்ஸ்அப்பில் வரும், ஐநா சபையில் பேசுவாங்க, அப்படி இருந்தாலும் எனக்கு என்ன பிரயோஜனம்? நீ எங்கே பேசுனா நான் பீத்தண்ணி தானே குடிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ மார்க்கெட்டிங் பண்ணி எங்கள் கட்சியை கொண்டாந்துடுறீங்க, அதால் எங்களுக்கு என்ன லாபம்? இந்த மக்களுக்கான அந்த தேவைகள் வந்து பூர்த்தி அடைய போதா, இல்லை எங்கள் மீது நடக்கிற அட்ராசிட்டி குறைய போதா? இல்லை அர்ஜுன் யாதவ் போட்ட பிறகு அவர் வந்து இந்த வேங்கை வயலில் வந்து கிட்டத்தட்ட 14 மாதங்க ஆகுது, இன்னொரு 4 நாளில் கண்டுபிடிச்சிருவாங்களா? சரி, அப்படியே கட் பண்ணி இன்னொரு விஷயத்துக்கு வரும். 92 குறிஞ்சாங்குளத்தில் கொலை நடந்தது, தொடர்ந்து வந்தாங்க, அதில் ஒன்றும் பண்ணலை. அப்புறம் நான் தான் அதில் ஒரு புகார் கொடுத்து இன்றைக்கி நிவாரணம் போன்ற விஷயங்கள்லாம் அதில் செய்யப்படுது. ஒரு சமயம் வந்து வன்னியரசு போய் அங்கே கொடி ஏற்றினார், விளைச்சத்தை கொடி தான் ஏற்றினார். இவர் ஏற்றி இப்படி வந்தவொடனே பிடிங்கி போட்டான். இப்போ ஆதவ் ரெட்டி வந்திருக்காருல்ல, இவர் போய் அந்த ஜனங்கிட்ட பேசி, அவங்க ஏரியாவில் என்னை வந்து ஒரு பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் ஆக்கியிருக்காரு, எனக்கு வந்து எம்பி சீட்டு, ஜென்ரல் சீட்டு எனக்கு தான் கேட்க போகிறாங்க. அப்படி இருக்கிறது நல்ல கட்சி தானே, நம்ம கட்சி தானே அது, அவங்க கட்சின்னு மறந்துடுங்க. நீங்கள் விடுதலை சிறுத்தைகளை எஸ்சிக்கான கட்சின்றதை மறந்துடுங்க. அது பொதுவான கட்சி. பொதுவான கட்சியில் கூடுதலாக என்னை போன்றோர் அந்த கட்சியில் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து உள்ளே போயிருக்கோம், நாங்கள் கைப்பற்றிப்போம், நம்ம கட்சி அது.
அதால் இந்த கொடியை நான் ஏற்றுறேன், நீங்கள் விடுங்க அப்படின்னு ஏற்ற சொல்லுங்களேன் பார்ப்போம். முடியுமா? முடிஞ்சால் நம்ம வந்து இது பொதுவான விஷயம் நம்ம ஏற்றுக்கணும் சார். ஓகே, இவரை போட்டது நல்ல விஷயம். ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க ஜனங்கிட்ட போய் பேசி நியாயத்தை சொல்கிறாரு, ஒரு கன்வின்ஸ் பண்ணுறாரு. இது வரைக்கும் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. நம்ம கூட வைகோ வந்து கூட உண்மையாக இருந்தார். அந்த தரப்பு மக்கள் வைகோவின் தரப்பு மக்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் கூட அதை போய் நீங்கள் பேசுங்க, நான் பேசுகிறேன், சரி எல்லாரும் சமாதானமாக இருப்போம்பா, ஏன்பா பிரச்சனை இந்த காலத்தில் அப்படின்னு பேசுவதற்கு தயங்கிய விஷயத்தை இவர் பேசினார்னு சொல்லுங்கள், நம்ம வரவேற்கிறோம். சார், கட்சியில் ஒரு பொறுப்பாளர் திருமாவட்ட போய் கேட்குறாரு, என்னை நீ கருணை கொலை பண்ணிவிடு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நாங்களும் மாற்று சமூகம் தானே, உங்களுக்காக நாங்கள் வந்து இவ்வளோ நாளாக அந்த கட்சியில் இருந்து எவ்வளவோ அசிங்கத்தை நான் வந்து என் சொந்த சமூகத்தில் வந்து சந்திச்சிருக்கிறேன். அவ்வளோ கொடுமை எங்கள் ஊரில் எங்கள் ஆளுங்க என்னை பண்ண கொடுமை. இதையெல்லாம் தாண்டி ஏன் நாங்கள் கூட நிற்கிறோன்னா ஒரு கொள்கையோடு நீங்கள் வந்து பொதுவான தலைவர் நிற்கிறீங்க. ஆனால் நாங்கள் அப்படியே தான் இருக்கிறோம். திடீர்னு ஒருத்தனுக்கு இப்படி கொடுக்குற, அதுக்கு பதிலாக நீ வந்து உன் கையாலே விஷத்தை கொடுத்து என்னை கருணை கொலை பண்ணிவிடு அப்படின்ற சம்பவம் நடந்தது. அப்போ இதே போல தான் எல்லா அந்த மேல்நிலை இல்லை, அப்போது திருமாவளவன் அவர்களால் இப்போ அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு கடைக்கோடி மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம் எதுவும் ஏற்படலைன்றீங்களா? ஏற்படதான் எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நம்ம இருந்தே அந்த மாற்றம் வரல சார். இப்போ நம்ம இல்லாத விஷயத்தில் நம்ம கூட இன்னொருத்தன் கலந்துருக்கான். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு மேல்பாதி விஷயம் நடக்குதுன்னு வச்சுங்க. இப்போ நம்ம எல்லாம் பேசுகிறோம் கட்சியில் உட்காந்து, இது எப்படிப்பா நம்ம ஜனங்களுக்கு அந்த கோயிலுக்குள்ளே போகிறது அப்படின்னு பேசுகிறோம். அது தப்பு சரி, யார் மேலே தப்பு சரின்றது அது தனி. நம்ம வந்து நம்ம கட்சியில் நம்ம யாருக்காக பேசுகிறோம்? எஸ்சிக்காக பேசுகிறோம். சரி, பேசுகிற போது நம்ம கூட ஒரு 5-6 வன்னிய சகோதரர் உட்காந்துங்கிறாங்க. அந்த கூட்டத்தில் மொத்தமாக ஒரு 15 பேர் பேசுகிறோம். அதில் ஒரு 5 பேர் வன்னிய சகோதரர் இருக்காங்க. நம்ம எப்படி அந்த விஷயத்தை ஓப்பனாக பேச முடியுமா? பேச முடியுமா? அதில் ஒரு சிக்கல், ஒரு தயக்கம் இருக்கும்ல. சப்போஸ் அவங்க சாதி பார்க்காத கூட இருக்கட்டும், இருந்தாலும் நமக்கு பேசுறதுல ஒரு தயக்கம் இருக்கும்ல. அதால் அப்படியான சூழல் கட்சிக்குள்ளே ஏற்பட்டுருச்சு. இல்லை, ஏற்படும்ல. என்னையே சும்மா ஜாதி ஜாதின்னு அழிஞ்சுக்கிறீங்க. எல்லாருக்கும் பொதுவான தலைவராக நான் அவர் ஆக போகிறேன், சும்மா திரும்பவும் என் ஊட்ட கொளுத்துட்டான், என்னை வந்து பிஏ தின்ன வச்சிட்டான், என்னை மூத்திரம் குடிக்க வச்சிட்டான், இதே பிரச்சனை தான் தலைவர் பேசுவாரா? தலைவரை நான் வந்து ஐநாவில் பேச வைக்க பார்க்குறேன், நீங்கள் போய் வந்து உங்கள் ஊர் சேரில் நின்று பேசுகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்பு வருமா வராதா? இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி இவர் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருமாவளவன் எங்கே நிற்கிறவரை ஃப்ரேமில் ஒரு 4-5 பேர் நிற்பாங்க. ஏன் அந்த 4-5 பேர் இப்போ இல்லை? அப்போ இவர் எல்லாத்தையும் டைரக்ஷன் பண்ணுறாருண்ணே, இப்படி நிற்கிறேன்னு, இப்படி வாங்கணும், இப்படி போகணும், உங்கள் ஃப்ரேம் முன்னாலே ஒரே முகம் தொடர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு இவர் வந்து இப்போயே அதை கட்டுப்பாட்டில் எடுத்துட்டார். இல்லை, அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போ திருமாவளவன் ஆட்டுவிக்கப்படுறாரா? அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டாருன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் இவர் சொல்கிறத நீங்கள் கேட்டு நடக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. இவரும் எவனும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நீ ஒயின் ஷாப்பில் உட்காந்துருந்தீங்கன்னா கூட நான் என்னோடய சோர்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சிடும், அந்தளவுக்கு நான் சோர்ஸ் ஆனவன்றார். மாநாடு நடந்த பிறகு ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்து அந்த எந்தெந்த மாவட்ட செயலாளர் யார்கிட்ட எவ்வளோ கேஷ் வாங்கினீங்க, டிடி வாங்கினீங்க, கூகுள் பேயில் வாங்கினீங்க, எவ்வளோ செலவு பண்ணீங்க, எவ்வளோ மிச்சம் இருக்குன்றத எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு மாவட்ட செயலாளர் முழுவதையும் இவரோட கண்ட்ரோல் வைக்கிறாரு. அவங்களும் சொல்லிட்டாங்க இவரோட கண்ட்ரோலில் எல்லோரும் போகணும்னு. அது வந்து ப்ராக்டிக்கலாக சரியாக இருக்குமா அப்படின்றது தான். பொதுவாக நீங்கள் நம்ம ஒரு 4 பேர் அப்போ இந்த விஷயத்தை ஒரு கட்சியை கட்டுக்கோப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க, அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்ற முயற்சிகளில் இதெல்லாமே நடத்தப்படுதுன்னு ஏன் பார்க்கக்கூடாது? இல்லை, கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறதுன்றது எதுன்ற நான், அதாவது நான் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாக்களில் உலகம் முழுக்க இந்த கட்சி பார்க்குறதா, இல்லை இந்த மக்களுக்கான நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதா, எதில் அந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்? ஏன்னா 1.5 வருஷம் ஆச்சுன்னா இல்லை, இது போன்ற செயல்பாடுகளால் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது மூலமாக இப்போ பிரதான கட்சிகளினுடைய கொஞ்சம் ஈக்குவலாக உட்காந்துட்டோன்னாலும் அப்போ அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது நம்மளுடைய மக்களுக்கான விஷயங்களை யாருடைய உதவியும் இல்லாமல் மற்ற கட்சிகளினுடைய அனுமதி இல்லாமல் நம்மளால் ஏதாவது பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. அப்போது நீங்கள் துணை முதல்வர் ஆகிற வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுன்னு இருங்க. நாங்கள் முதல்வர் ஆன பிறகு இல்லை துணை முதல்வர் ஆன பிறகு உங்களை பார்க்குறோம், அப்படி எடுத்துக்கலாமா? அதை இப்போ வேங்க வயலில் வந்து 12 மாதம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு ராமஜெயம் கொலை வழக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ என்ன அர்ஜென்ட்டு, என்ன எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கா அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதே மாதிரி எல்லாத்தையும் இந்த விஜய் சொல்கிறார்ல, 2026 வந்து பார்த்துக்கலாம், 26 இன்னும் 24லேருந்து 26 வரைக்கும் என்ன சாவுங்க, அப்புறம் வந்து நான் பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி. அது இப்போது பேசிக்காக சார், நீங்கள் நம்ம பொதுவான கட்சின்னு சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம்.
இப்போ நாட்டில் இருக்கிற மற்ற கட்சிகள் அதிமுக, திமுக, கம்யூனிஸ்ட்டுகள், அப்புறம் பல கட்சி இருக்குல்ல, அவங்களாம் என்ன கட்சின்னு சொல்கிறாங்க? என்ன சார் கட்சி சொல்கிறாங்க? அவங்க பொதுவான கட்சின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த பொதுவான கட்சிகள் இருந்தும் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லைல்ல. அதால் தான் நமக்கான ஒரு கட்சி வருது. அப்போ இந்த கட்சியும் என்னை வச்சு வளர்ந்த பிறகு நாங்களும் பொதுவானவங்கப்பா, நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு மற்ற விஷயத்தெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? இல்லை, அப்போ அந்த வகையில் வந்து இது இப்போது ஒரு சமூகத்திற்கான உரிமைகளை பேசக்கூடிய கட்சியாக இருந்தது கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கணுன்றீங்களா? இப்போ இதை தாண்டி அந்த பொது தொகுதி கேட்குறதுன்றது தப்புன்றீங்களா? இல்லை, அதாவது சாதிகள் இங்கே கலைக்கப்பட்ட பிறகு, சாதி அட்ராசிட்டி ஒழிந்த பிறகு நாம் தமிழராக தலை நிமிர்வதில் தப்பு இல்லை. இப்பயே போய் அங்கே நின்ட்டோம்னா அப்புறம் இந்த விஷயத்தை யார் பேசுவான்? இப்போது ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் வந்து திருமாவளவன்கிட்ட ஏங்க வேங்க வயலில் கண்டுபிடிக்கிறதுக்கான அழுத்தத்தை கொடுக்குறேன்னு யார்கிட்ட கேட்டாங்க? திருமாவளவன்கிட்ட தான் கேட்டாங்க. சமத்துவம் பேசுகிற கம்யூனிஸ்ட் தலைவர்கிட்ட போய் அவனா கேட்டாங்க. அப்போ இந்த மக்கள் யாரை நம்புகிறார்கள்? நீ சொல்ல வேணாம்பா, நீ வந்து நாம் பறையர்னு பார்த்து எவனையும் பின்னாடி வராதன்னு நீ சொல்லு. பறையர்னு எவனா சொல்லி வந்தானா செருப்பால் அடித்து விரட்டுங்க அந்த நாய்கள்னு நீ சொல்லு. ஆனால் நீ என்ன தான் சொன்னால் நீ எங்கள் அண்ணன்னு என் சாதி சமூகம் தானே வருது. எனக்கு என்ன ரெமடி நீ தரப்பார? எங்களுக்கு என்னென்னா அவர் பொது தலைவர் ஆகிறத பற்றிலாம் பிரச்சனை இல்லை சார். சார் இவரும் அவங்க வரிசையில் உட்காந்துட்டாருன்னா, அவங்கள மாதிரி இந்த விஷயங்களை தலையிடாமல் போயிட்டாருன்னா? இல்லை, அப்போ நீங்கள் அந்த விஷயத்துக்கு தானே உங்களுடைய அழுத்தங்களையோ கருத்துக்களையோ வைக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்த level போகவே கூடாதுன்றது எந்த லெவல்? அந்த விஷயத்துக்கு தான் அழுத்தம் கொடுக்கணும். சரி தான். இப்போ நான் ஒரு உதாரணம் சொன்னேன்ல, நம்ம 10 பேர் அவங்க 5 பேர், அந்த பிரச்சனையை உடச்சி பேச முடியுமா? இப்போது புரிஞ்சா அவங்களுக்கு என்ன இருந்தாலும் உங்கள் அண்ணன் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருல்ல? கொடுக்கல இல்லை. இப்போ வேங்க வயலில் நீ சொல்லலையே, நீ என்ன சொல்லிட்ட? திமுக காரன் சொல்கிற மாதிரி என்ன உடனே கண்டுபிடிக்கணுமா? 12 வருஷம் ஆச்சு அந்த கொலை கேஸை கண்டுபிடிச்சி, இப்போ நான் எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கான்னு சொல்லிட்டியே, நீ சொல்லலை, உன்னை சொல்ல வச்சுட்டாங்களே. அப்படி இருக்கிற போது இவர்கள ஆதிக்கம் திரும்ப வந்து நீங்கள் ஒன்றும் இது பாருங்கள், இந்த சேரி விஷயத்தெலாம் தலையிட்டிங்கன்னா நம்மளை திரும்ப இதை சேரி கட்சின்னு வானுவா, நம்மளை எஸ்சி கட்சின்னு ஒதுக்கிடுவானுங்க. நீங்கள் கம்முன்னு இருங்க, என்னென்ன விஷயத்தை நம்ம பேசணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருன்னு வச்சுங்க. அப்போ நான் டைரெக்டாகவே கேட்குறேன், இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு அடையாளம், அவங்களோட அடையாளமாக இருக்கிற செயல்பாட்டையே மாற்றிடுவாருன்னு நம்புறீங்களா? அப்போது நிச்சயமா. ஏன்னா இந்த ஆதவ் ரெட்டிங்கிறது ஏதோ ஒரு ரெட்டியார் வந்துட்டார், நாம் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறவங்க எப்படி, அந்த டிஃப்ரென்ஷியேட்லாம் பண்ணவே இல்லை. இன்னமும் விடுதலை சிறுத்தைகளில் மாற்று சமூகத்தினர், மொழியினர்லாம் இருக்கிறாங்கல்ல, இவரோட பின்னணியில் இருந்து தான் நாம் இதை எதிர்க்கிறோம். அந்த பின்னணி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் சார். இப்போ இவங்க குடும்பத்தில் ஆளுக்கு ஒரு கட்சியில் இருக்காங்க. இவங்களோட பிஸ்னஸ் உங்களுக்கு தெரியும், லாட்ரி பிஸ்னஸ். லாட்ரி பிஸ்னஸ்னால் கொடுக்குற லாட்ரி வாங்கி விற்கிறது இல்லை. அரசாங்கம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1000 ஒரு 10,000 லாட்ரி அடின்னா இவர் வந்து ஒரு 20,000 லாட்ரி அடித்ததாக தான் கேஸ். அப்போ டூப்ளிகேட் கள்ளநோட்டு மாதிரி டூப்ளிகேட்டாக லாட்ரியை அடித்து விற்றவர். உங்களுக்கு வந்து 1988 வந்து இன்றைய லெவலில் கணக்கு காட்டப்பட்டது மட்டும் கடன் அது இது போக 7,000 கோடி சொத்து அப்படின்றாங்க. ஆனால் அவரோட ஆக்சுவல் சொத்து 50,000 கோடின்றாங்க. சரி, அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாட்டில் எவ்வளோ சீட்டிங் இருக்கான் அதில் ஒருத்தர்னு வச்சுங்க. அப்போ இவங்க ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொருத்தரை போய் நிற்கிறாங்க. என்ன காரணம்? எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இல்லை ஆட்சியாளர்களோட கூட நின்னாலும் நம்மளோட பிஸ்னஸ் வந்து போகணும். இப்போ நீங்கள் ஒருத்தன் ஊரில் சாராயம் வைக்கிறான்னு வச்சிங்களேன், அவன் என்ன பண்ணுவான், ஆளுங்கட்சி பொறுப்பாளர் இருக்காங்கல்ல, ஒரு வட்டத்தில் சாராயம் வைக்கிறான், ஆளுங்கட்சி வட்ட செயலாளருக்கு ஒரு மாதம் ஒரு வாரம் ஒரு 10,000 கொடுக்குறான்னு வச்சுங்க. எதிர்கட்சி வட்ட செயலாளருக்கு ஒரு 2,000 3,000 கொடுப்பான். அப்போ வந்தவன் போனவன் எல்லாருக்கும் 500 1000 கொடுப்பான்ல. எதுக்கு கொடுக்குறான்? இப்போ சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம பிஸ்னஸ் வந்து ரன் ஆகணும்னு எல்லாரையும் வந்து தன் கைக்குள்ளே வச்சுப்பாங்க. அப்பேற்பட்ட நபர் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கடந்த வருடமே 2 தடவை இடி ரைடு வந்துருக்கு. மார்ச்சில் ஒரு தடவை வந்தது, அப்புறம் அக்டோபரில் ஒரு தடவை போயஸ் கார்டன்லாம் வந்து நம்ம பார்த்தோம். அப்போ ஏற்கனவே இடி வளையத்துக்குள்ளே இருக்கிற நபர் இப்போ இவர் கூட சேர்ந்து நிற்கிறார். இப்போ தொடர்ந்து ஒரு 6 மாதம் பயணப்படுறாங்கன்னு வச்சுங்க. திரும்பவும் அவர் மேலே ஒரு இடி ரைடு எடுத்துங்கன்னா, சரி இந்த ஆள் கொஞ்சம் எதுவுமே அங்கங்கே கொடுத்து வச்சுருப்பானோ அப்படின்ற பார்வையில் இங்கே வராதுன்றதுல என்ன நிச்சயம் இல்லை? இயல்பாக வருமா வராதா? யோகினா திட்டு பையன் கூட வேலை அப்படி இன்னும் ஒரு ஃபார்மல் என்கொயரி கூட வரட்டுங்க சார். இது வந்து ஏழை மக்கள் வந்து ₹1 ₹2 கொடுத்து திருமாவளவன் ஒரு இயக்கமாக்கி ஒரு தொலைக்காட்சியை தொடங்கி வச்சு இன்றைக்கி ஒரு அந்த சமூக அந்தஸ்தில் வந்திருக்கோம்ல. எந்த இயக்கமும் ஆளுகின்ற அரசோடு போய் எனக்கு 4 சீட்டு கொடு, 10 சீட்டு கொடு, 3 MP கொடுன்ற அளவுக்கு தமிழகத்தில் எந்த இயக்கமும் வரல.
அப்போ இந்த இயக்கத்தை பல பேர் உயிர் தியாகம் பண்ணி வளர்த்து இந்த நிலையில் கொண்டு வந்த பிறகு அது அப்படியே ஒருத்தங்கிட்ட கை மாத்துற மாதிரி எல்லாரும் இவரோட அதான் இப்போ சொல்கிறாருல எல்லா மாவட்ட செயலாளரும் இவரோட சொல்படி கேட்டு தான் நடக்கணும், எல்லாரும் இவரோட கண்ட்ரோலு, அவரோட கட்ட முடிவுகளை திரும்ப தானே எடுப்பார், முடிவுகளை திருமாவளவன் அவர்கள் தானே எடுப்பார். இப்போ எடுக்கிறாரு, அப்புறம் அதையும் கடந்து போயிட்டாருன்னா நீங்கள் இருங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, உங்களை வந்து நான் டெப்டி சிஎம் ஆகிறேங்க, இல்லை மத்திய இணையமைச்சர் ஆகிறேன், நீங்கள் சும்மா அதில் குறுக்கு சாலை ஓட்டினீங்கன்னா என்னால் முடியாது, முழுக்க என் கண்ட்ரோலில் விடுங்க, நான் இதை வந்து செஞ்சு காட்டுறேன் அப்படின்னா யாருமே ஒத்துப்பாங்களா? அவருக்கும் வயசாகுது இல்லை சார். சார் அது மட்டும் இல்லாமல் இதில் ஆக்சுவல் பிரச்சனையே வந்து இவர் வந்து உதயநிதி சபரீசன் கூட இருந்த நபர். உடனே இவங்க இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுகிறாங்க, திமுகவில் வந்து எனக்கு ஒரு எம்பி சீட் கொடுங்கன்னு கேட்டதுக்கு மருமகனுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிரச்சனை, அதாவது உதயநிதிக்கும் சபரீசனுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது அப்படின்றதுக்காக சபரீசன் திருமாவிடம் பேசி சரி இந்த மாதிரி வருவார், அவருக்கு ஒரு எம்பி சீட்டை நீங்கள் கேளுங்க, நான் தரதுக்கான வழிமுறை தரேன். இப்போ ஆனால் தேர்தல் கண்ட்ரோல் வந்து என்கிட்ட இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு திமுகவில் டிஆர் பாலு தலைமையிலான குழு பேசினாலும் சீட்டை அலோகேட் பண்ணுகிற அந்த பவர் வந்து உதயநிதி அவர்கள்கிட்ட தான் இருக்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ நான் டைரெக்டாக அவங்ககிட்ட சொல்ல முடியாது, நீங்கள் இப்படி வாங்க, நம்மளால் ஆனது முடிந்த ப்ரெஷர்லாம் பண்ணி நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு அனுப்பிச்சதாக சொல்கிறாங்க. இது நீ பார்த்தியா நான் பார்த்தியான்னு கூட கேட்கலாம். இப்போது இப்போ நீங்களே சொல்கிறீங்கன்னா இந்த விஷயம் உதயநிதிக்கு தெரியாமையாக போயிடும். அதுதான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் 11 மாவட்ட துணை பொதுச் செயலர் இருக்காங்க சார், ஒரு பதவி கொடுத்தாங்க சார், மறுநாளே போய் சிஎம்ஐ பார்க்குறாரு. திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் பார்க்கணுன்னா கூட ஒரு 4 நாள் 5 நாள் காத்திருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்கணும். எப்படி இன்றைக்கி பொறுப்பு வாங்குற, மறுநாளே நீ போய் நம்ம திமுக தலைவர் தமிழக முதல்வரை பார்க்குற, எப்படி அது சாத்தியம்? சரி பார்த்தேன், நீ யாராக பார்க்குற, விடுதலை சிறுத்தைகளின் துணை பொதுச் செயலாளராக தானே போய் பார்க்குற, நான் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன்னு. ஏன் உன் கூட யாருமே விடுதலை சிறுத்தைகள் யாரும் இல்லை? இல்லை, அவருக்கு ஆல்ரெடி திமுக கூட பழக்கங்கள்லாம் இருக்குது இல்லையா, தேர்தல் வியூக வகுப்பாளராக திமுகவுக்காக வேலை செஞ்சுருக்கிறாரு, அந்த பழக்கத்தில் கூட போய் பார்த்துருக்கலாம். சார் நீ போனது நான் வந்து மாநில துணை பொதுச் செயலாளராக வாங்கியிருக்கேன்னு, அப்போ உனக்கு மேலே பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருப்பார்ல, அந்த கட்சி, இந்த கட்சி சார்பாக தானே போகிற, நீ யாதவ் அர்ஜுனாவா போன? இல்லை இந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தானே போனேன். அப்போ இதுக்கு மேலே இருக்கிற ஒரு பொதுச் செயலாளரோ இல்லை சக துணை பொதுச் செயலாளரோ யாருமே ஏன் கூட இல்லை? அப்படி நீங்கள் என்ன ரகசியம் பேசுனீங்க இப்படி கேட்போமா? சரி அப்படி நீ என்ன போய் சொல்லிட்டு வந்த அப்படி கேட்போமா? இல்லைங்க, அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இப்போது இவர் வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை பேசி அதை வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு ஆளாக செயல்பட போகிறாருன்ற திமுகவின் ஆளாக செயல்பட போகிறாரு. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து இன்றைக்கி ஸ்டாலினோட முழு ஆதரவில் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நாங்கள் திமுக தாங்க. கடைசியில் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு சனாதானம் வந்து அழிக்கப்படணும், என்னமோ இவர் நேரடியாக சனாதனத்துக்கு எதிரி மாதிரி ஸ்டாலின், சனாதனம் அழிக்கப்படணும், எங்களுக்கு யார் பதவிக்கு வரணுன்றதை விட யார் வரக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதால் எங்களுக்கு சீட்டு பிரச்சனை இல்லை, கொள்கை தான் பிரச்சனை, கொள்கை தான் எங்களுக்கு வந்து முக்கியம் அப்படின்னு நாங்கள் சீட்டை பற்றி கவலைப்படாமல் எங்கள் ஆதரவை இவருக்கு தந்துட்டோம்னு திருமாவளவன் இன்றைக்கி சொல்கிறார் சார். இதே பதிலை திருமாவளவனுக்கு அடுத்து இருக்கிற யாராவது சொல்லுவாங்களா? 11 துணை பொதுச்செயலாளர் 2-3 பொதுச்செயலாளர்லாங்கிறாங்களே, அவங்க இந்த பதிலே அது ஆமாம் இல்லை எங்களுக்கு சீட்டு முக்கியம் இல்லைங்க, எங்களுக்கு திமுக தான் முக்கியம், உங்கள் கொள்கை தான் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து உங்கள் கூட இருப்பேன்னு யாராவது சொல்லுவாங்களா இன்றைக்கி? இல்லை இன்னைக்கு லெவலில் அந்த மாதிரி விடுதலை சித்தத்தில் யாராவது தயாராகி இருக்காங்களா? அப்போது அதை தயார்படுத்துவதற்கு ஒருத்தனை போய் வாங்கிறதுக்கு பதிலாக நாமளே ஒரு ஆளை உள்ளே விட்டுருவோம் அப்படின்னு கட்சியை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு தான் இவரை இங்கே அனுப்பியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து வருத்தப்படுறோம். ஒரு கட்சி சார் இன்றைக்கி இல்லை அது கொடுக்கப்பட்டிருக்கிற விலை என்ன, எதை வேணாலும் கொடுப்பாங்க சார். இப்போ 50 கோடி 100 கோடின்றாங்கல்ல, அது அவங்களுக்கு பிரச்சனையே இல்லைல்ல. இப்போது இந்த சனியை எதுக்கு இங்கே இருக்குது? திடீர்னு எவனா ஒரு ஈடி ரைடு வந்துட்டான்னா இத்தனை மூட்டை பணம் எதுக்குடா இங்கே எதுக்குடா வச்சுருந்தான்னு கேட்பான். அப்போ என்னை பொறுத்தவரை இது தேவையில்லாத என்னை சிக்க வைக்கிற காகிதம், இந்த காயத்தை எங்கன்னா கொண்டு போய் போடுங்கடா அப்படின்ற நிலையில் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக கட்சியில் இருக்கிறோம், ஒன்றும் நடக்கலை, சொந்த காசை செலவு பண்ணின்னு ஓடுறோம், ஒரு சொந்தமாக ஒரு கார் கூட வாங்க முடியல, நேற்று வந்த 1-2 பேர் கார் வாங்கிட்டாங்க நிலையில் பல பேர் அங்கே இருப்பான்ல. அப்போ ஈஸியாக அவங்களாம் பர்ச்சேஸ் பண்ணிடலாம்ல. பர்ச்சேஸ் பண்ணலாமா முடியாதா? என்ன சீட்டு கேட்குற, எனக்கு போட்டியா சீட்டு கேட்குற, நீ சீட்டு கேட்டு நீ எவ்வளோ சம்பாரிச்சிடுவேன், நீ எம்பி சீட்டு எனக்கு போட்டியாக கேட்டியாமே, நீ வேறு ஜாதின்னு புதான அந்த சீட்டு எனக்கு கொடுங்கன்னு, நீ எம்எல்ஏ எம்பி எவ்வளோயா சம்பாதிப்பேன்? என்னங்க ஒரு 4-5 கோடி இந்தாடா ஒரு 10 கோடி எடுத்துன்னு போயா, வேஸ்ட்டாக தானே இங்கே கிடக்குது, எதுவுமே வீட்டில் போடுப்போம்
அப்படின்னு ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவரா இல்லையா? இன்னைக்கு கிட்டத்தட்ட 487 கோடி சொத்துக்களை அஃபிஷியலாகவே முடக்கியிருக்காங்க. நம்மளாம் யோசித்து பார்க்க முடியுமா? ஒரு 50 கோடி சம்பாதிப்புன்றதை நம்ம யோசித்து பார்க்க முடியுமா சார்? அப்போது அப்படி இருக்கிற நிலையில் ஈஸியாக வாங்கிடலாம்ல, மனித இயல்பா தானே. என்ன நீ போய் அங்கே போய் பிடுங்க போகிற, அதை நான் சந்துடுறேன் அப்படின்னா சரி, எல்லாரும் அர்ஜுன் யாதவ் நல்லவர், அவருக்கு எல்லாரும் ஓட்டு போட்டு அவர் கூட கட்சி தலைவராகலாம், திருமாவளவன் எதுக்கு அப்படின்னு கூட நாளைக்கு ஒரு நிலை வரலாம்ல. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, எப்படி மேலே வந்து பாஜக காசு கொடுத்து எம்எல்ஏக்களை வாங்குற மாதிரி இங்கே வந்து ஆதவ் அர்ஜுன் திமுகவினுடைய ஆளாக விசிகாக்குள்ளே காசு கொடுத்து எல்லாரையும் வாங்கிடுவான்றீங்க. கட்சியே வாங்கிடுவார். இன்றைக்கி பேசுகிறானுல்ல, எங்கேயோ கடைக்கோடில் இருக்கிறவங்களாம் ஃபோனை போட்டு அப்படி ஆக்கம் அதாக்கம் இதாக்கம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்கல்ல. நமக்கு சார் இன்னொரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் அழியறத கூட விரும்பத்தானே செய்யணும். ஆனால் ஒரு 50 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் இல்லை, ஒரு அதாவது சார் இப்போ மூச்சை பிடிச்சி பேசினுக்கிறோம், இது வந்து தவறாக போய் நின்றுடும், இன்னொரு இயக்கம் வளருவதற்கு இன்னும் 10-20 வருஷம் ஆகும், அது வரைக்கும் நடுத்தரில் நிற்பான். இப்போவே ஒரு ஏன் கேட்குறேன்னா, இப்போது நீங்கள் சொல்கிற இவ்வளோ விஷயங்கள், இப்படியாப்பட்ட கோணங்கள், கட்சியினுடைய ஃப்யூச்சர் இப்படி போக வாய்ப்பு இருக்குது, இதுக்கு பின்னாடி ஆதவ் அர்ஜுனுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க, எங்கேருந்து இப்படி வர்றாரு, இதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்கும், இப்படிங்கிறதெல்லாம் திருமாவளவன் அவர்கள் யோசிக்காமல் இருந்திருக்க மாட்டார். அப்போது யோசித்ததுக்கப்புறமும் இந்த முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ அதுக்குள்ளே ஒரு பாசிட்டிவான வழியே இருக்கட்டும், காரணமே இருந்தும். பட் வெளியிலேருந்து தேவையில்லாமல் இந்த மாதிரியான ஒரு கோணத்தை திரிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை. ஆனால் அதனால கேட்குறேன். அதாவதுங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளை வந்து சிக்க வச்சிரு. சில விஷயங்கள் நம்ம ஒருத்தர்கிட்ட சிக்கிடுச்சின்னு வச்சுங்க, ஏய் இதெல்லாம் தப்பு, இங்கே வேறு இந்த வச்சுலாம் என்னை மிரட்டாத, இல்லை இதை வச்சுலாம் என்னை கட்டுப்படுத்தாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சிக்கிய விஷயம் அப்படி இருந்ததுன்னா இப்போ திரும்ப சிக்கியிருக்க இல்லை. நான் சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு பிடி அரசியல் அதானே சார். இப்போ அரசியலுங்கிறது இப்போ நல்லா பேசினுங்கிறாங்களே, கேவலமாக ஒரு விஷயம், அந்த மாதிரி சிக்க வைக்கிறது தானே. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் பண்ணி, இல்லை அந்த வேறு ஏதோ ஒரு வகையில் இப்போ சொல்கிறாங்கல்ல, மாநாட்டுக்கு வந்து அவர் திருமாவளவனே பதிவு பண்ணியிருக்காரு, இந்த வாக்காளர்கள் அந்த நிகழ்ச்சி நடந்ததில்ல, கிட்டத்தட்ட 2.5 கோடி செலவாச்சு, அதை முழுக்க இவர் தான் பண்ணார் அப்படின்னு அவர் வாயால் சொல்கிறாரு. வெளியில் இருக்கிறவங்களாம், ஏய் எங்கள் தலைவர் காசு வாங்கினான்னு உங்களுக்கு தெரியுமா, எங்கள் தலைவர்கிட்ட செலவுக்கு காசுக்கு கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியுமான்லாம் சொல்லலாம். ஆனால் திருமாவளவன் அந்த 54 நிமிட காணொலியில் அவராக பேசுகிறாரு, இந்த மாதிரி எல்லாம் செலவுலாம் பண்ணார், இப்போ வெளிப்படையாக மாநாட்டை வந்து அவ்வளோ செலவு பண்ணாருன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நம்மளை ஒரு பணத்தை கொடுத்து நம்மளை கமிட்மெண்ட் பண்ணி, நான் உனக்கு இவ்வளோ மாநாட்டை இவ்வளோ செலவு பண்ணிடுறேன், அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணேன், நீ அங்கே கேட்டதுக்கு நான் அவ்வளோ கொடுத்துருக்கேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு சிக்க வச்சுட்டா ஒரு இயக்கம் வீணாயிடும்ல. இந்த சமூகத்துக்கான கட்சியாக இருக்குதோ இல்லையோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சினா எப்பா அந்த ஜாதிக்காரங்க கட்சிப்பா, ஆனால் அவங்களுக்கு எதுனா ஒன்றா அவனுக்கு வந்துடுவானுங்கப்பா, சிறுத்தைக்காரங்க ஒரு 4-5 பேர் வந்துடுவானுங்கப்பா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்போதே இங்கே இவ்வளோ அட்ராசிட்டி நடக்குது இல்லை. இது விலகிடுச்சின்னு வச்சுங்க, அப்போ எப்படி நடக்குன்னு பாருங்கள் சார். திருமாவளவன் எப்படி காலப்போக்கில் அவர் வந்து நீர்த்து போகிறாருன்றதுக்கு ஒரு உதாரணம், திண்ணியத்தில் மலத்தை தின்ன வச்சானவன் சார், 2 பேரை மாற்றி விட்டு வச்சான். ஒரு மிகப்பெரிய பேரணியை பண்ணி அந்த வழக்கு நடத்தி அதை பண்ணி இதை பண்ணி அந்த வழக்கு நடப்பது ரத்னம் தான் அந்த வழக்கு நடத்தினார். அதற்காக போராட்டம்லாம் பண்ணி அவனை கூட்டாந்து மேடையெல்லாம் ஏற்றி இவர் தான் பிஏத்துன்னு அப்படி இப்படி திண்ணியத்தில் எங்களை பண்ணிட்டாங்கன்ட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. கிட்டத்தட்ட அது ஒரு 50,000க்கு மேலே அன்றைக்கி மக்களை கூட்டி ஒரு மிகப்பெரிய கண்டன ஊர்வலம் நடத்தப்பட்டது. அந்த திருமாவளவன் 2 பேர் மலத்தை தின்னதுக்கு அப்படி கொய்ச்ச திருமாவளவன் ஒரு ஊரே தண்ணி குடிச்சிருக்கு, ஏன்னா உடனே கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு அவர் ஆளாகிட்டானுல்ல. அதுலேருந்து தான் நம்ம ஒரு பயப்படுறோம். அப்போது திமுக ஏதோ ஒன்று பண்ணி, ஏய் உன் சாதி கீதிலாம் சும்மா இங்கே பேசின்னு இருக்காது அப்படின்னு சொல்லவே தானே அவர் பேசுகிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லை, ஏன்னா அந்த ஊர்லேருந்து இருக்கிறவன் என்னென்ன இது நாங்களே குடிச்சிட்டு எங்களே ஒத்துக்க சொல்கிறாங்க அந்த போலீஸு, இந்த கவர்மெண்ட் போலீஸு, என்னென்ன இதை கொஞ்சம் கேளுங்கண்ணா, நீங்கள் சிஎம் கூட தானே இருக்கிறீங்க, கொஞ்சம் கேளுங்கண்ணா, எங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு ஜனங்க கேட்குறாங்கல்ல, கேட்டாங்கல்ல. அப்போது அந்த மன வலி அவருக்கும் இருக்கும்ல. அதையும் மீறி ஏன்னா 12 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் கண்டுபிடிக்கணும், ஏன்னா எக்ஸ்பைரி டேட் இருக்குதான்னு சொல்கிறாருன்னா அவரை எது சொல்ல வைக்கிறது? திமுகவின் ஏதோ ஒரு நிர்பந்தம், அந்த மாதிரி இந்த ரெட்டியோட ஏதோ ஒரு நிர்பந்தம் நாளைக்கு இந்த சமூகத்துக்கு எதிராக கூட பேச வச்சுன்னா எங்கே போய் நாங்கள் யாருக்கிட்ட மல்லு கட்டி நிற்போம்? இப்போது பட்டியல் சமூகம் கொள்கை பிடிப்புள்ள விடுதலை சிறுத்தைகள் நீர்த்து போகுன்றீங்களா? நிச்சயமா. இப்போ நீங்களும் பேசலைன்னா வேறு யார் பேசுவா? ஆக்சுவலாக நீங்கள் இன்னும் இப்போலாம் பேசுறது இல்லை.
இப்போ நான் பல இடங்களில் சொன்னேன் 120 கோடி ரூபா கக்கூஸ் கட்டுறதுக்கெலாம் ஒதுக்கி 2 கோடி செலவு பண்ணிட்டு 118 கோடி திருப்பி அனுப்பிச்சிருக்குது அரசுன்னு நான் சொல்கிறேன். இப்போவே அவரால் பேச முடியல அதை. அப்போ இந்த மாதிரி ஆட்கள் வந்த பிறகு அதை சிந்திக்க கூட மாட்டார் அவர். அந்த நடுக்கத்திலிருந்து தான் நம்ம பேசணும். நாளைக்கு இந்த மக்கள் என்ன ஆவாங்க சார்? அடித்தா இவனால் அழ முடியல சார். ஒருத்தன் அடித்தான்னா போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் கட்சி, எங்கள் ஆட்கள், எங்கள் நபர்கள் ஒரு கும்பல் இருந்தோம். அப்போ இதுக்குள்ளே வேறு ஓநாய்கள் வந்த பிறகு இந்த இளிச்சவாய் கூட்டம் என்ன ஆகும்? ஓகே, ஒரு பக்கம் இந்த நிகழ்வு நடக்கும்போது மறுபக்கம் பார்த்தா செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக, மாநில தலைவராக நியமிக்கப்படுறார். ஸோ காங்கிரஸ் கட்சி வந்து நாங்கள் வந்து இப்போ மக்களுக்கு, அதாவது பட்டியலின மக்களுக்கானவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை, ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்களா? அப்போ இது வந்து எந்த அளவுக்கு வெளிப்படும்? செல்வ பெருந்தகை அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? இதற்கு பின்னணியில் நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பேசு பொருளாக இருக்குது. அதில் உங்களோட பார்வை? இல்லை, உங்களுக்கு வந்துங்க இப்போது ஏற்கனவே அழகிரி ஏங்க இப்போ இது வந்து நெக் ஆஃப் த மூமெண்ட் கூட்டணி பேசினுக்கிறாங்க. இப்போ ஒரு 2 ஏரியாவுக்கு சண்டை நடக்குது. இந்த பக்கம் ஒரு 4 பேர், அந்த பக்கம் 4 பேர் வச்சு பேசுகிறான்னு வச்சுங்க. அந்த பக்கம் அவன் திட்டுத்தனமாகவே பேசினுக்கிறான். ஒன்று எது பேசுனா அவன் அடங்க மாட்டான். நம்ம அவங்களாம் பேச முடியாதுங்க, அவன் அராத்தா பேசுகிறானுவான். அந்த ஊர்லேருந்து இன்னொரு 4 பேர் அனுப்புங்க, கொஞ்சம் ஸ்மூத்தாக பேசிக்கலாங்க. இது அந்த வாத்தியார், அந்த ரிட்டையர்டு HM அப்படி நம்மளாம் ஒரு 4 பேரை சொல்லி வர வச்சு அந்த பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடிக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம்ல ஊரில். அந்த மாதிரி தான் இது. சீட் ஷேரிங் வந்து இவருக்கும் அழகிரிக்கும் ஒத்து வரல. பொதுவாகவே ஒரு கருத்து சொல்லுவாங்க, திமுக தமிழகத்தை பொறுத்தவரை திமுக யாரை நினைக்கிறதோ அவர்கள்தான் அந்த காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நீடிக்க முடியும். இவர்கள் கூட ஒத்து இருக்கிற வரைக்கும் நீடிக்கலாம், இல்லைன்னா சிரமம்தான் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குல்ல. அப்போது இந்த பேச்சுவார்த்தை வந்து ஒரு முற்றுப்பெறாத நிலையில் இவர்கள் திமுக சொல்லி தான் இவரை மாற்றினதா சொல்கிறாங்க. பட் எனிவே நமக்கு வந்து யாரை மாற்றினா என்ன? இன்றைக்கி வந்து பிஜேபியில் ஒரு முருகன் பட்டியல் சமூகத்திலிருந்து தலைவராக இருந்த போதும் மகிழ்ச்சி அடைந்தோம். இன்றைக்கி காங்கிரஸில் ஒரு செல்வ பெருந்தகை என்ற பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தலைவராக ஆகியிருப்பதற்கும் நாம் மகிழ்ச்சி தான் அடைகிறோம். எங்கேயோ நல்லதாக கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் நம்மால் அந்த இடத்துல இருக்கான்ல. அட்லீஸ்ட் அந்த கட்சியில் ஒரு கொடுமை நடக்குது, ஒரு எஸ்சிக்கு எதிராக காங்கிரஸுக்குள்ளேயே ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுங்க, கொஞ்சம் தைரியமாக போய் சொல்லுவான்ல. அழகிரிக்கிட்ட போய் தன்னுடைய பிரச்சனையை சொல்வதை விட செல்வத்துக்கிட்ட கொஞ்சம் போய் சொல்லலாம். அந்த வகையில் நாம் வந்து இதில் சந்தோஷப்படுறோம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து ஒரு எதிர்ப்பு வந்து இந்த மாதிரி எங்களை டவுன் பண்ணுறதுக்காகத்தான் இதை வந்து பண்ணுறாங்க. செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கமிட்டி தலைவராக போட்டிருக்காங்கன்றதோடு கட் பண்ணிக்கிறாங்க. இப்போ கம்யூனிட்டி பேசிஸில் பார்த்தா செல்வ பெருந்தகை வெர்சஸ் திருமாவளவன் ஆகும் இல்லைங்களா? இப்போது இல்லை, அப்படி ஆகாது அப்படின்னு இவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல. ஆனால் இந்த குற்றச்சாட்டை இவங்க எது வரைக்கும் கொண்டு போகணும்? திமுக தலைவர் வரைக்கும் கொண்டு போகணும். எங்களை வந்து மட்டுப்படுத்துவதற்கு, இல்லை எங்ககிட்ட ஒரு சீன் காட்டுறதுக்கு, ஏய் நீங்கள் இல்லைன்னா இன்னொரு ஆளை வச்சுக்கிட்டா நான் எஸ்சி ஓட்டை வாங்கிப்பேன் அப்படின்றதுக்காக செல்வ பெருந்தகை போட்டிருக்கிறார் அப்படின்னு அது வரைக்கும் போகாமல் இவங்க வரைக்கும் காங்கிரஸோடு நிறுத்திக்கிறாங்க. புரியுதா? 4 பேர் வந்து நம்மளை அடிக்கிறான், இவனுக்கு குறிப்பிட்டு 2 பேர் மட்டும் சொல்லாங்க, 2 பேரை விட்டுறாங்க பாருங்க. அப்போது அந்த நிலைமை தான் இங்கே இருக்குது. அதால் இது வந்து அரசியலில் ஏங்க பொதுவாகவேங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து திமுக ஒரு தீண்டாமை முகத்தோடு தான் நான் பார்க்குதுன்னு தான் நான் சொல்வேன். இன்றைக்கு இவ்வளவு லட்ச கூட்டம் கூட்டுக்குதா சொல்கிறோம்ல, ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் தானே. ஒன்றுமே கூட்டமே இல்லாத காங்கிரஸுக்கு கொடுக்குற அங்கீகாரத்தை, ஒரு மரியாதையை திருமாவளவனுக்கு இவங்க தராங்களா? சார் சீட்டு எதன் அடிப்படையில் ஒதுக்கப்படும்? இல்லை இவர் ஒரு கட்சி வச்சுருக்காரு, இவர் கொடுத்தா ஒரு கட்சி வச்சுருக்காருன்னு பேருக்கு கட்சிக்கு சீட்டா, அந்த கட்சியில் எவ்வளோ உறுப்பினர் இருக்காங்க, அந்த கட்சியோட அடர்த்தி எவ்வளோ, அதை பார்த்து சீட்டா? கண்டிப்பாக அடர்த்தி, அவங்க இருக்கிற மக்கள் பலம், அது மக்கள் செல்வாக்கு, அதை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. கம்பேர் டு காங்கிரஸ் விசிகா பலமாக இருக்கா இல்லையா? ஏன் ஒவ்வொரு முறையும் விசிகாவை கெஞ்ச வைக்கிறீங்க, காங்கிரஸ் கிட்ட போய் நீங்கள் கெஞ்சுறீங்க? இல்லை மேலே எங்கன்னா சொல்லி இது பாருங்கள் சொல்கிறத வாங்கின்னு போக சொல்லுங்கள் அப்படின்னு எப்படி கொடுத்தாலும் விசிகாவை விட டபுள் மடங்கு, 2 மடங்கு, 3 மடங்காக சீட்டு கொடுக்குறீங்களே, இது எந்த வகையில் நியாயம்? சார் நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல், காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, ஸோ அதுக்கான ஒரு முக்கியத்துவன்றது ஒன்று இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் அவங்கக்கிட்ட ஏன் போய் கெஞ்சுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. நீங்களே தான் சொன்னீங்க, இவங்க பிடிக்கலன்னா வந்து திமுக என்ன நினைக்குதோ அதுதான் இங்கே நடக்கும், ஒத்துக்கல அதனால வந்து மாற்றிட்டாங்க அப்படின்றது. அப்போ அந்த இடத்துல எப்படி போய் இவங்க கெஞ்சினாங்கன்னு சொல்ல முடியும்? இல்லை, நீங்கள் எங்களுக்கு உரிய மரியாதையை தரணும் இல்லை. இப்போ நீங்கள் ஆட்களின் அடிப்படையில் கணக்கு பண்ணால் காங்கிரஸை விட 2 மடங்கு, 3 மடங்கு, 10 மடங்கு, 50 மடங்கு பெரிய கட்சி விசிகா. சரியான அந்தஸ்து கொடுக்கப்படுதா? அப்போது ஒரு எஸ்சிக்கு கொடுக்கலாம், ஆனால் தனியாக நிற்கிற ஒரு எஸ்சிக்கு கொடுக்கக்கூடாது. அவன் தனியாக நின்று நாங்களாம் ஒரு ஆள்டா, எங்கள் கட்சியும் ஒரு கட்சிடா அப்படின்னு சொல்லக்கூடாதுன்ற எண்ணம் திமுகவுக்கு இருக்குல்ல.
அதால தான் இந்த சந்தேக பார்வை வீசப்படுகிறது. ஒரு கால் விடுதலை சிறுத்தைகளில் வந்து எஸ்சிக்கள் நிறைய இருக்கிறாங்க, அந்த டாமினேஷனை குறைப்பதற்காக இவரை போடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் செல்வம் வந்ததை நாங்கள் வரவேற்கிறோம். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.